அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், இதுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இந்த ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் வந்து 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன். இது கூட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம்.